வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மொறுன்னு நல்ல கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி தோசை மாவு இல்லாத டைம்ல 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கிறேன். தண்ணி ஊத்தாம நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், அதாவது 150 கிராம். அடுத்தது இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு, அதுதான். நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் தக்காளிலேயே சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமா நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு ஊற விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல விட்டுறலாம் அப்படியே. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி ரவை தோசைக்கு எப்படி மாவு கரைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியா இருந்தாதான் தோசை நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் ஊற்றிட்டு நடுவில் இது போல் ஊற்றிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த தோசையை நம்ம ஊற்றணும். நடுவில் இது போல் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5-6 முழு மிளகை மாவு கரைக்கும் பொழுதே அதில் ஆட் பண்ணி நீங்கள் கரைச்சி வச்சு தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். சுற்றிலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். மொறு தக்காளி தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.